யாருங்க நீங்க? நீங்க 2 பேரும் யாரு? எதுக்காக எனக்கு உதவி செய்யற மாதிரி செஞ்சு இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்க? டேய், உன்ன மாதிரி கைப்புள்ளிக்கு அவ்வளவு பெரிய ஜெயில் எதுக்குன்னு யோசிச்சேன். அதனாலதான் உன்னை இழுத்துட்டு வந்து இந்த சின்ன வீட்டுல அடைச்சு வச்சிருக்கேன். புரியுதா? இனிமே நீ இங்கே கடந்த செத்து போடா. ஏண்டா, நாங்களே கிட்னியை திருடிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கோம். நீ கிட்னியை தானம் பண்றதுக்கு எஸ்கேப் ஆவறியா? ஓம் போதைக்கு நாங்க தான் ஊருக்காவா? நீங்க யாரு? உங்களுக்கு என்னதான் வேணும் சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு 3 இட்லியா கொஞ்சம் கட்டி சட்னி கூட கேக்குறான் பாடுற கேள்வி. ஏன்னா இவனை பத்தி தெரியாதா? இவன் கிட்னி வேணா தருவானா, சட்னி எல்லாம் தர மாட்டான். கரெக்டா சொல்லுடா. எங்க அண்ணன் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவரை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நான் ஜெயில இருந்தே ஓடி வந்தேன். என்ன விட்டுருங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. எங்க அண்ணன் உயிரை காப்பாத்தணும். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார். நீ ஏன் உயிரோட இருப்பேன்னு தெரியல. இந்த லட்சணத்துல நீ போய் இன்னொரு உயிரை காப்பாத்த போறியா? டேய், இந்த கைப்புள்ள அண்ணனுக்கு நம்ம யாருன்னு காட்டலாமா? காட்டிடுவா. ஏட்ரா, அடிக்காதீங்க. அவரா சீக்கிரம் அவரா. யாரு பாரு. அண்ணா வந்துட்டாங்கண்ணா. வந்துட்டாங்களா? ஏய், யார் யாருன்னு கேட்டல, அவங்களே வந்துட்டாங்க. எழுந்து பாத்துக்க. ஏய், தண்ணியை தர. ப்ளீஸ் மேடம், என்னை விட சொல்லுங்க. எங்க அண்ணன் நான் காப்பாத்தணும் மேடம். என்னை விட சொல்லுங்க மேடம். எங்க அண்ணன் உயிர் மேடம். ப்ளீஸ் மேடம். இப்படி தானடா என் தம்பியும் கெஞ்சிருப்பான். இப்ப புரியுதாடா அவனோட வேதனை உனக்கு? உன் அண்ணனுக்கு கிட்னி ஃபெயிலியர்னு எனக்கு தெரியும். அவருக்கு கிட்னி கொடுக்கறதுக்கு உனக்கு பெர்மிஷன் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். அதான் நானே ஆள் செட் பண்ணி நீ தப்பிச்சு போறதுக்கு ஏற்பாடு பண்ண. இங்க இருந்து ஒரு அடி கூட உன்னால நகர முடியாதுடா. ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ தப்பிச்சு போயிட்ட. இங்க உன்னை கொன்னு புதைச்சா கூட யாருக்கும் தெரியாது. என்னோட உசுராடிட்டு இருக்கு மேடம். ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம்
நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் மேடம். என்னென்ன உங்களை மாதிரி முட்டாள்னு நினைச்சியா? இங்க இருந்து நீ போகணும்னா நான் சொல்றது நீ கேட்கணும். சொல்லுங்க சொல்லுங்க மேடம். நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன், சொல்லுங்க. மணியரசு, நான் சொல்றத ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். இங்க இருந்து மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல இருந்தே உன்னை விட்டுறேன். நாளையில இருந்து நீ ஃப்ரீ பேர்ட். என்ன சொல்ற? என் தம்பி பொம்பளை பறிக்கன்னு எனக்கு தெரியும். தம்பியை கொண்டவனை பிடிக்க முடியலனா டிபார்ட்மெண்ட்ல எனக்கு என்ன மரியாதை சொல்லு? அவன் நல்லவன் நிரூபிக்கணும். அதனாலதான் உனக்கும் அந்த அமுதாவுக்கும் கள்ளத்தொடர்பு இருக்குன்னு கோர்ட்ல நான் சொன்னேன். அத அன்னைக்கே ஒத்துக்கிட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருந்தா அன்னைக்கு முடிச்சிருக்கும் என் வேலை. ஆனா நீங்க 2 பேரும் தான் என் வழிக்கு வரவே இல்லையே. இதுல அமுதா மூர்த்திய கொன்னா, அத நான் பார்த்தேன் எழுதியிருக்கு. ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துரு, உன்னை நான் விட்டுறேன். அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நீ அப்ரூவலா மாறிட்டதால உன்னை விட்டுடுவாங்க. சொந்த அண்ணனோட உயிர் முக்கியமா இல்ல முன்னாள் மனைவி முக்கியமானு யோசிச்சு சொல்லு. சீக்கிரமா சொல்லு. என்ன? அண்ணனோட உயிரை விட அதாவது உனக்கு முக்கியமா போயிட்டால? சரி, எனக்கு என்ன? உன் அண்ணன் கடற்கர செத்தா செத்துட்டு போட்டோம், உன் அண்ணி விதவை ஆகட்டும். அனாதை குழந்தை ரத்னா அனாதையாவே இருக்கட்டும். நீ கேட்கறது சாப்பிடா. மேடம் ப்ளீஸ் மேடம், புரிஞ்சுக்குங்க மேடம். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க மேடம். நான் என்ன காப்பாற்றணும், இல்லைன்னா எங்க அண்ணன் செத்துருவார் மேடம். என்னை போக விடுங்க மேடம். ப்ளீஸ் மேடம், என்னை விட்டுருங்க தயவு செஞ்சு. மேடம் மேடம், நான் உங்க காலில் கூட விடுகிறேன் மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் மேடம் என்னை விட சொல்லுங்க. சரி ஏய் ஏய் போடா போடா ஏய் போடா போடா விடுங்க. போதனா, இதுக்கு மேல அடிச்சா செத்துற போறான். வாங்க. என்னாச்சுன்னு உங்களுக்கு? எனக்கு என்னமா, நான் நல்லாதான். அப்பாவை கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேன்றாரு. எல்லாருமே என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. இருங்க, நான் முதல்ல டாக்டர் கிட்ட பேசி ஒரு மாஸ்டர் செக்அப்க்கு ஏற்பாடு பண்றேன். செல்லம்மா, என்னன்னு? என்ன நீ இன்னும் மாறவே இல்லை? மணியரசு ஒரு கொலை குற்றவாளி. அவனை நாங்களா பிடிச்சோன்னா என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவோம். அப்புறம் உன் அருமை என்ன கடற்கரைக்கு கிட்னி குடுக்கறதுக்கு அவன் உயிரோட இருக்க மாட்டான். எனக்கு
மணியரசு வேணும். ஒண்ணு அவன் அங்க வருவான், இல்ல உன்னை காண்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு. மேடம் என்ன வேணும், எங்க போறீங்க? என் போனை கொடுங்க, நான் பேசணும். போன்லாம் பேசக்கூடாது, போன்லாம் தரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, நீங்க உங்க போனாவது கொடுங்க, நான் உங்க ஏசி சிவரஞ்சனி கிட்ட பேசணும். ப்ளீஸ் மேடம். ஒரு நிமிஷம் இருங்க, இன்ஸ்பெக்டர் கிட்ட கேக்குறேன். ஹலோ சார், நான் நித்யா பேசுறேன். சொல்லுமா, என்ன விஷயம்? செல்லம்மா ஏசி மேடத்துக்கிட்ட பேசணுமா சார்? அப்படியா? ம். நீங்களே டயல் பண்ணி கொடுங்க. சரிங்க சார். இந்தாங்க, மேடத்துக்கு டயல் பண்ணிருக்கேன். ஹலோ, நான் செல்லமா பேசுறேன். சொல்லு செல்லம்மா, மணியரசு பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இவ செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என் அண்ணனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனது, மணியரசு தப்பிச்சது, இது எதுவுமே எனக்கு தெரியாது. இதெல்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? என் அண்ணன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. நான் அவரை உடனே போய் பார்க்கணும். போலீஸ் போனை வாங்கிட்டு என்கிட்ட கொடுக்க மாட்டேன்றாங்க, போகவும் விட மாட்டேன்றாங்க. தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லுங்க, நான் என் அண்ணனை போய் பார்க்கணும். அன்னைக்கு என்னமோ பெருசா சவால் விட்டுட்டு போன, இன்னைக்கு என்ன கெஞ்சற? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு செல்லம்மா. அதெல்லாம் மனசுல வச்சு பழி வாங்காதீங்க. தயவு செஞ்சு என் நிலைமைய புரிஞ்சுக்கங்க. என் அண்ணன் பிரச்சனையில இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால அங்க போகாம இருக்க முடியாதுங்க. ப்ளீஸ், தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க. அப்ப மணியரசு எங்க இருக்கான்னு சொல்லு, உன்னை விட சொல்றேன். எனக்கு தான் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றேன்ல. மணியரசன் நான் பார்த்தேன்னா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேங்க. இப்ப என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போவிடுங்க. மணியரசன் நீ என்ன கூட்டிக்கிட்டு வர்றது? நாங்களே அவனை நெருங்கிக்கிட்டு தான் இருக்கோம். என் தம்பிய கொண்டவன என் கையால கொல்ல முடியலேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு உன் தம்பியும் ஒரு வடிவகத்து கொடுத்துட்டான். இப்ப அவனை உயிரோடவோ பணமாவோ புடிங்கன்னு டிபார்ட்மெண்டே சொல்லிடுச்சு. இதோட எனக்கு வேற என்ன வேணும்னு சொல்லு, நீ பாத்துக்கிட்டே இரு. மணியரசு என்கவுண்டரில் கொல்லப்பட்டான்னு காலையில நியூஸ் வரும். பாருங்க, நீங்க திரும்ப திரும்ப தப்பு பண்றீங்க. அப்படி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேங்க. நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிதான் ஆகணும். சும்மா மிரட்டாத. அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? அமைதியா இரு, அமுதா மணியரசு கேஸ் எல்லாரும் மறந்துடுவாங்க, அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னனா இல்லையா? கேட்டியா நீ? என்கிட்ட சவால் விட்டல. ஒன்னு சொல்லவா? எனக்கு என்னமோ நீ மணியரச மட்டும் இல்ல, உன் அண்ணன் கடற்கரையும் நீ பணமா தான் பாப்பேன்னு நினைக்கிறேன். சிவரஞ்சனி, கூல் 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 செல்லம்மா, கூல். பேசிட்டீங்கல்ல, போனை கொடுங்க. போங்க, போனை கொடுங்க. போங்க, உள்ள போங்க. ம். இப்ப அவனை உயிரோடவோ பணமாவோ புடிங்கன்னு டிபார்ட்மெண்டே சொல்லிடுச்சு. எனக்கு என்னமோ நீ மணியரச மட்டும் இல்ல, உன் அண்ணன் கடற்கரையும் நீ பணமா தான் பாப்பேன்னு நினைக்கிறேன்.
அடிக்காதீங்க மேடம்.